நித்ரா பயனாளர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று 2025 வருடம் பிப்ரவரி மாதம் 27ஆம் தேதி, குரோதி வருடம் மாசி மாதம் 15ஆம் நாள் வியாழக்கிழமை. இன்றைக்கு என்ன விசேஷம்? அமாவாசை. யாரை வழிபடலாம்? முன்னோர்களை வழிபட நன்மை உண்டாகும். இன்று யாருக்கெல்லாம் உற்சாகம் நிறைந்த நாள்? பார்க்கலாம் வாங்க. மேசராசி அன்பர்களே, சக ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். கொடுக்கல் வாங்கலில் திருப்தி உண்டாகும். புதிய கூட்டாளிகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும். மனதை குழப்பிய சில விஷயங்களுக்கு தெளிவுகள் பிறக்கும். ரிஷபராசி அன்பர்களே, நண்பர்கள் ஆதரவாக பேசுவார்கள். சமூக பணிகளில் மரியாதை உயரும். பெரியவர்களின் ஆலோசனை கை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கலில் முன்னேற்றம் ஏற்படும். மிதுன ராசி அன்பர்களே, இழுபறியான பணிகளை செய்து முடிப்பீர்கள். நீண்ட நாள் ஆசைகள் நிறைவேறும். மற்றவர்களுக்கு ஆலோசனை கூறுவதை தவிர்க்கவும். வெளியூர் பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் பிறக்கும். கடகராசி அன்பர்களே, குடும்ப உறுப்பினர்களிடம் விட்டு கொடுத்து செல்லவும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்க்கவும். வாடிக்கையாளர்களிடம் விவேகத்துடன் செயல்படவும். உத்தியோக பணிகளில் பொறுப்புகள் மேம்படும். சிம்ம ராசி அன்பர்களே, வருங்கால சேமிப்பு பற்றிய சிந்தனை மேம்படும். புதிய பொறுப்புகள் வந்து சேரும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை இருக்கும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். கன்னிராசி அன்பர்களே, எதிர்பாராத திடீர் பணவரவு உண்டாகும். மறைமுக பிரச்சனைகள் சற்று குறையும். வழக்கு விஷயத்தில் சாதகமான முடிவுகள் ஏற்படும். மனை சார்ந்த பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள். துலாம் ராசி அன்பர்களே, தாய் வழி உறவுகளின் ஒத்துழைப்புகள் மேம்படும். வியாபார கூட்டாளிகளை அனுசரித்து நடந்து கொள்ளவும். நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிறைவேறும். விருச்சக ராசி அன்பர்களே, எதிர்பாராத சில செலவுகள் மூலம் சேமிப்புகள் குறையும். உடன் பிறந்தவர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். எண்ணிய சில பணிகளில் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும். விவேகத்துடன் செயல்படுவது நல்ல மாற்றத்தை உண்டாகும். தனுசு ராசி அன்பர்களே, விமர்சன பேச்சுக்களால் செயல்களில் சில மாற்றம் ஏற்படும். தனவரவுகள் தாராளமாக இருக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். வீட்டின் தேவைகள் பூர்த்தியாகும். மகர ராசி அன்பர்களே, எதிர்பார்த்த சில பணிகள் நிறைவு பெறுவதில் தாமதம் உண்டாகும். பணிகளில் சூழ்நிலைக்கு ஏற்ப செயல்படவும். குடும்ப உறுப்பினர்களை பற்றிய புரிதல்கள் மேம்படும். தனம் தொடர்பான நெருக்கடிகள் குறையும். கும்பராசி அன்பர்களே, மற்றவர்களிடம் வீண் கோபத்தை தவிர்க்கவும். நிதானமான செயல்கள் நன்மையை தரும். குடும்ப பொருளாதாரத்தில் நெருக்கடிகள் உண்டாகும். எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்யவும். மீன ராசி அன்பர்களே, பேச்சுக்களில் சற்று நிதானம் வேண்டும். பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். சகோதர வகையில் அலைச்சல் ஏற்படும். திடீர் பயணங்கள் இருக்கும்.